அப்போது ஏ அப்படிங்கிற எழுத்தை வந்து முதல் எழுத்தாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பெயர் கொண்ட நபராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? பொது பலன் என்னங்க சார்? ரொம்ப அடித்தளத்திலிருந்து அறிவு ரொம்ப குறைவாக இருந்தாலும் காலப்போக்கில் அறிவுள்ளவர்களாக மாறுவாங்க. அரசாங்கத் துறையில் எக்ஸாம்ஸ் எழுதுனா எழுதலாம். ஏன்னா அரசு துறையினருக்கே ஏற்றவங்க அவங்க. நிச்சயமாக இந்த எழுத்துக்கள் உள்ளவங்க நல்ல அதிகாரிகளாக இருப்பாங்க. திருமண விஷயங்களில் மட்டும்தான் ஒரு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். இவங்களுக்கு இளமையில் எதில் நாட்டம் இருக்கோ அந்த ரீதியான படிப்புகள் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இயற்கை வைத்தியம் சம்மந்தப்பட்டது நேச்சுரோபதியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க எதில் நாட்டமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் விடணும். ஏல பிறந்தவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அதற்குண்டான ஜெம்ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மாணிக்கம் நல்லாயிருக்கும். மாணிக்கம்ங்கிறது சூரியனுடைய ஜெம்ஸ்டோன். இது மாதிரி வாகன எண்கள் எடுக்கும்போது TN37 இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். கடைசியில் 7ங்கிற அந்த குறியீடு அங்கே இருக்கணும். இதில் நான் ரொம்ப வலியுறுத்துறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மொபைல் நம்பர் எடுக்கும்போது ஆரம்ப எண்ணுன்னு ஒன்று தெரியும் கண்ணுக்கு. பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் நியூமராலஜிஸ்ட் AK பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம். பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நிர்வாகத்தினுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சொல்லுங்கள் சார். இப்போ லெட்டர்ஸ் சீரீஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோங்க சார் கடந்த பதிவில். இப்போ அடுத்ததாக ஏ அப்படிங்கிற சீரீஸ் பார்க்கலாங்க சார். ஏ அப்படிங்கும்போது பொதுவாக ஆண்கள் பெண்கள். இப்போ ஆண்கள்லாம் ஆகாஷ், ஆனந்த் இந்த மாதிரி போகலாம். பெண்கள் ஆனந்தி. இந்த மாதிரி ஏ சீரீஸில் இருக்கக்கூடிய அனிதா எல்லாருக்குமே பொருந்தவே. அப்போது ஏ அப்படிங்கிற எழுத்தை வந்து முதல் எழுத்தாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பெயர் கொண்ட நபராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? பொது பலன் என்னங்க சார்? ஏங்கிறது முதல் எழுத்தாக வர்றதுனால சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது. ஸோ ஏங்கிறது எப்படியுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த எழுத்தினுடைய வடிவம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்காலி போட்டு பிரமிட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப அடித்தளத்திலேருந்து அறிவு ரொம்ப குறைவாக இருந்தாலும் காலப்போக்கில் அறிவுள்ளவர்களாக மாறுவாங்க. பணத்தில் ரொம்ப குறைவாக இருந்தாலும் பணத்தில் ரொம்ப முன்னேற்றம் அடைந்தவங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு துறையில் நிச்சயமாக ஒரு உச்சத்தை தொடக்கூடியவங்க. இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் பிறந்தோம் என்ன சாதித்தோன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உச்சஸ்தானத்தில் ஏதாவது ஒரு துறையில் ஒரு பணமாகட்டும், அறிவு சார்ந்த விஷயங்களாகட்டும், உடல்நல சார்ந்த விஷயங்களாகட்டும், ஏதாவது ஒரு துறையில் உச்சத்தை தொடக்கூடியவங்க. இந்த ஏங்கிறது நீங்கள் பிரமிடுங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க போக போக கூர்மையாகக்கூடியதுன்னு காமிக்கக்கூடிய ஒரு எழுத்து தான் அது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துறையில் நிச்சயமான ஒரு வெற்றி நிச்சயமாக அடைவாங்க கொன்று. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அரசாங்கத் துறையில் எக்ஸாம்ஸ் எழுதுனா எழுதலாம். ஏன்னா அரசு துறையினருக்கே ஏற்றவங்க அவங்க. ஏன்னா அரசு சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசு அதிகாரிகளில் ஏன்னு எழுத்து உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு நேர்மையான முறையில் முன்னேற்றம் அடைஞ்சவங்களாக இருப்பாங்க. நேர்மையான முறையில் அந்த வேலைக்கு வந்தவங்களாக இருப்பாங்க. நேர்மையான முறையில் ஒரு மக்களுக்கு ஒரு உதவியை செய்யணுங்கிறவங்க இயல்பாகவே உங்களுக்கு நேர்மைத்தன்மை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நிச்சயமாக இந்த எழுத்துக்கள் உள்ளவங்க நல்ல அதிகாரிகளாக இருப்பாங்க. அதை பற்றி எந்த சந்தேகமும் வேணாம். அதே போல் பார்த்திங்கனாக்க இவங்களுக்கு தகப்பனாருடைய பூர்வீக சொத்துக்கள் பிறப்புரிமையின் காரணமாக இவங்களுடைய எந்த விதமான ஒரு உரிமையும் இல்லாமல் உழைப்பும் இல்லாமல் வெறும் பிறப்புரிமையின் காரணமாக பெறக்கூடிய சொத்துக்களெல்லாம் நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஏதாவது தடைகள் இருந்தாலும் கூட காலப்போக்கில் இவங்க எதுவுமே செய்யலைனாலும் இவங்களை தேடி சேரும். ஸோ அதை பற்றி எந்த கவலையும் வேண்டியதில்லை. பூர்வீக சொத்து கண்டிப்பாக உண்டு. அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும். அரசு சார்ந்த அதிகாரிகளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இயல்பாகவே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க உங்களுடைய அதாவது உடல் நலம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த உடல் நலங்கிறது எப்போவுமே ஒரு சீராக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. சீரானா நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் நலத்தில் எந்த விதமான தொந்தரவுகளும் இயல்பாகவே வராது. மற்றவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த எழுத்துக்காரங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். உடம்பில் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவர் ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து கொடுக்கும்போது முதல் மாத்திரையிலே சரியாகக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி அந்த கன்சல்டேஷன் பண்ணணும். கடைசியாக பார்த்தா டாக்டர் கை விரிச்சிருவாங்க. என்னென்னா உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு உடம்பு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அதனால் இவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு வியாதி வந்தோடனே எடுத்தோடனே ஒரு அலோபதி முயற்சி பண்ணாமல் இயற்கை வைத்தியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா முயற்சி பண்ணி பார்த்துட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். இயற்கை வைத்தியமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படும். உடம்பு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இந்த ஏங்கிற எழுத்து உள்ளவங்களுக்கு திருமண விஷயங்களில் மட்டும்தான் ஒரு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். எப்படி இப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்னில் ஒரு லைஃப்பை கொண்டு போகணுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்டு பர்சனாக தான் இருப்பாங்க.
மனதில் எல்லாத்தையும் ஒரு தீர்மானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்டு பர்சனாக இருக்கும்போது வரக்கூடியவங்களும் இதே மாதிரி அமைப்பில் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ்ன்னு வரும்போது இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும்னு கேட்டிங்கனாக்கா திருமண வாழ்க்கையில் தான். ஸோ இதை மட்டும் மனசில் கவனமாக அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா போதுமானது. ப்ரொஃபஷனல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளம் வாங்குறது, இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு படிப்படியான முன்னேற்றங்கள், இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், இவங்களுக்குன்னு ஒரு நேம் நிச்சயமாக வந்து அந்த எந்த துறையில் இருந்தாலும் இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஏ அப்படின்னு பிறந்தவங்களுக்கு ஒரு துறை சார்ந்து தேர்ந்தெடுக்கணும். நான் தொழில் பண்ணுறேன், இல்லை வேலைக்கு போகிறேன், இல்லை படிக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன துறை எடுக்கலாம் சார்? இயல்பாகவே எல்லா விதமான துறைகளும் உங்களுக்கு ஒத்து வரும். அதாவது நீங்கள் குறிப்பிட்ட துறைகள் தான் வரும். குறிப்பிட்ட துறைகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற எண்காரர்கள் மாதிரி இல்லாமல் குறிப்பிட்ட துறைகள் மட்டும் இல்லை, எல்லா துறைகள்லையும் இவங்க எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இயல்பாக முதல்ல தோன்றுன ஒரு அறிகுறியாக இருக்கிறதுனால இயல்பாகவே உங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கும். ஸோ லேர்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். பல மொழி வல்லுநராக இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதை ஃபீட் பண்ணிங்கனாலும் டக்குன்னு குயிக்காக பிடிச்சக்கூடிய அறிவு இருக்கிறதுனால இவங்களுக்கு இளமையில் எதில் நாட்டம் இருக்கோ அந்த ரீதியான படிப்புகள் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இயற்கை வைத்தியம் சம்மந்தப்பட்டது நேச்சுரோபதியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே போல் அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் படிப்புகள், ஐஏஎஸ் முதலான படிப்புகள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். இவங்க எதில் நாட்டமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் விடணும். இவங்க பெற்றோர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய தோல்வியடைந்த திட்டங்களை தூக்கி குழந்தை தலையில் சுமத்துறாங்க. சரியில்லை. அந்த குழந்தைக்குன்னு எதில் நாட்டம் இருக்கோ அது கலைத்துறையானாலும் இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தில் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஆளாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வைத்தியத்துறை சம்மந்தப்பட்டது, சிற்ப சம்மந்தப்பட்டது, சிற்பம்னா வந்து ஸ்கல்ப்சர்ஸ், ஆர்கிடெக்சர். ஸோ இந்த மாதிரியான படிப்புகள் கூட இவங்களுக்கு நல்லா ஒத்து வரும். ஆனால் வந்து இயல்பிலே எதில் நாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் விட்டுட்டா சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் அரசு போட்டித் தேர்வுகளில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவாங்க. இவங்களுக்கு நிச்சயமான ஒரு வேலை வந்து வேறு விதமான வேலைகளெல்லாம் செய்யாமல் நேர்மையான முறையிலேயே அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஸ்டார்டிங் லெட்டர் ஏ அப்படிங்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இது இருக்கும் சார். எந்த லெட்டர் வச்ச பெண்ணுடைய திருமணமோ இல்லை துணை கிடைக்கும் போது அவங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஏல பிறக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்தில் இவங்க வந்து ஒரு பிடிவாத குணத்தில் இருப்பாங்க. பிடிவாத குணம்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா விரும்பி திருமணம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இல்லை நான் வந்து அரேஞ்சு மேரேஜ் தான் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தீர்மானமாக இருப்பாங்க. ஆனால் தீர்மானமாக இருக்கும்போது இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒருத்தருக்கும் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ்ஸுங்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. ஆனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்தவங்களோட ஆலோசித்து தான் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. விரும்பி திருமணமாக பண்ணாலும் சரி, அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்பா அம்மாவோட அந்த கன்சர்னை பெற்று பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா குடும்ப அமைப்பில் வந்து இவங்களுக்கு வந்து குடும்ப அமைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குடும்ப அமைப்பு இருந்தால் தான், அதாவது ஒரு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற சூழல் இருக்கிறதுனால இவங்களுடைய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அறிவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. பட் குடும்ப அமைப்பு இல்லைன்னா அது வந்து வீழுக்கு இறைத்த நீராக வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் திருமண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கன்சர்னையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுடைய மிக பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை நீக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுங்கிற போது இந்த பிடிவாத குணங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் விவாகரத்து ஆகக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் நம்பர்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கனாக்கா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்களை இந்த விஷயத்தில் நீங்கள் கலந்து ஆலோசித்து தான் பண்ணணுங்கிறது என்னுடைய தெளிவான கருத்து. இப்போ ஏ அப்படின்னு பெயர் வச்ச நபர்கள் ஒரு மொபைல் நம்பர், வண்டி நம்பரெல்லாம் வாங்குறாங்கன்னா அந்த எந்த எண் அதிக அளவில் பயன்படுத்துது? ஏன்னா நீங்கள் கூட்டு எண் சொல்லியிருக்கீங்க. கூட்டு எண் தவிர்த்து எந்த எண் அதிக அளவில் பயன்படுத்தியிருந்தால் நல்லா சிறப்பாக இருக்கும்? ஏ எழுத்து கொண்டவங்களுக்கு பொதுவாக வந்து இப்போ ஒரு நம்ம மொபைல் நம்பரை எடுக்கிறாங்க. மொபைல் நம்பர் எடுக்கும்போது நம்ம வந்து 1ஆம் நம்பர் ஆதிக்கத்தில் எடுக்கிறது நல்லது. 1 எண் அப்படின்னு எடுக்கிறது வந்து எல்லா ஒன்றும் எடுக்கிறது நல்லது. 28ன்னு வரக்கூடாது. மற்ற எண்களெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் நான் ரொம்ப வலியுறுத்துறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா மொபைல் நம்பர் எடுக்கும்போது ஆரம்ப எண்ணுன்னு ஒன்று தெரியும் கண்ணுக்கு. இப்போ 98430 9 முடியும், 9ல் ஆரம்பிக்கும். ஸோ 9ல் ஆரம்பித்து 9ல் முடியும். அந்த மாதிரி இருக்குது. 9ல் ஆரம்பித்து 8ல் முடியும். ஸோ இந்த 8ஆம் நம்பர்கள் ஆரம்பத்திலேயே நிறைவுலேயோ வரக்கூடாதுங்கிறது தான் இதோடைய முக்கியமான அம்சம். 1ஆம் நம்பரில் டோட்டல் நம்பர் எடுக்கணும். அதே நேரத்தில் ஆரம்பத்துலேயும் 8 வரக்கூடாது, நிறைவுலேயும் 8 வரக்கூடாது. ஏன்னா இந்த 8ங்கிறது இவங்களுக்கு அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ எவ்வளோ தான் 1ஆம் நம்பரில் எடுத்தோம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்காது போகிறதுக்கு காரணம் இந்த 8ஆம் நம்பர்கள் வந்து ஆரம்பத்துலேயே நிறைவுலேயே இருக்கும்போது உங்களுக்கு அது கஷ்டத்தை தான் கொடுக்கும்.
ஸோ அந்த மாதிரி மொபைல் நம்பர் எடுக்கும்போது மட்டும் 8ஆம் நம்பர் ஆரம்பத்தில் நிலையை தவிர்த்து கூட்டி எண்ணிக்கை 1 வர மாதிரியான உள்ள விஷயங்களில் மொபைல் நம்பர் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வாகன எண்கள் எடுக்கும்போது TN37 இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். 1ஆம் நம்பர் மாதிரி உள்ள வர நம்பர்கள் எண்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடைசியில் வந்து 7ங்கிற அந்த குறியீடு வந்து அங்கே இருக்கணும். இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஏ அப்படின்னு பெயர் வச்ச நபர்கள் வந்து சார் அவங்களுக்கான ஒரு லக்கி கலர் தேர்ந்தெடுக்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கலாம், அதை எந்தெந்த இடங்கள்ல நம்ம பயன்படுத்தலாங்க சார்? ஏ எழுத்து கொண்டவங்களுக்கு அதிர்ஷ்ட வர்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து ஒரு போடும்போதே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் தெரியும். ஒரு மனநிலை வந்து சாஃப்டாக இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு இயல்பாகவே வந்து அது ஒரு அதிர்ஷ்ட நிறமாக நம்ம சொல்கிறது மஞ்சள் நிறம். மஞ்சள்ங்கிறது லைட்டு எல்லோலேருந்து டார்க் எல்லோ வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஷர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சில சமயங்களில் யூனிஃபார்ம் வருது நமக்கு பண்ண முடியலன்னா கைக்குட்டையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு மஞ்சள் நிறத்தை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வெளிர் நீலத்தை யூஸ் பண்ணலாம், வெளிர் சிகப்பு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 3 வர்ணங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே டார்க் நீலம் உபயோகிக்க முடியாது, டார்க் ரெட்டும் ஒத்து வராது. ஆனால் மஞ்சள் நிறத்தில் லைட்லேருந்து டார்க் வரைக்கும் உண்டான மஞ்சள் நிறங்களை தாராளமாக யூஸ் சந்தன கலர்னு சொல்லக்கூடிய கோல்டன் நிறங்கள் சொல்லக்கூடியது இவங்களுக்கு இயல்பாகவே சூரியன் என்ன நிறமாக இருக்காரோ அந்த நிறம் வந்து இவங்களுக்கு ஒத்து வரும். 2வது வந்து எது ஒத்து வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஆகவே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா கருப்பு நிறம் ஆகவே ஆகாது. எந்த விதத்துலேயும் கருப்பு நிறமும் ப்ரௌன் நிறமும் ஆகாது, பாக்கு நிறம்னு சொல்லக்கூடியது. இந்த 2 இந்த நிறங்களை தவிர்த்து பாக்கி எல்லாமே வந்து நியூட்ரலாக வேலை செய்யும். மற்றபடி அதிர்ஷ்ட வர்ணங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது வெளியில் கிளம்பும்போது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. வெளியில் கிளம்பும்போது ஒரு போட்டித் தேர்வுக்கோ அல்லது ஒரு பிரத்தியாரை பார்க்கும்போதோ ஒரு அரசு தொடர்பான விஷயங்களுக்கு போகும்போதோ ஒரு பொதுவான இடங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த நிறங்களில் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்தும். இப்போ கலர் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கேள்விங்கிற ஜெம்ஸ்டோனுங்க தான் வருவாங்க. ஸோ இப்போ ஜெம்ஸ்டோன் தேர்ந்தெடுக்கும் பொழுதுங்க சார் இந்த ஏல பிறந்த நபர்களுக்கு எந்த ஜெம்ஸ்டோன்ஸ் பயன்படுத்தலாங்க சார்? ஏல பிறந்தவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அதற்குண்டான ஜெம்ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மாணிக்கம் நல்லாயிருக்கும். மாணிக்கம்ங்கிறது சூரியனுடைய ஜெம்ஸ்டோன். இந்த மாணிக்கம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அலுமினியம் ட்ரைஆக்சைடுன்னு சொல்லுவாங்க ஜெம்மாலஜிக்கலாக. அது வந்து கொரண்டம் ஃபேமிலின்னு சொல்லக்கூடியது. இந்த கொரண்டம் ஃபேமிலிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பூமியில் விளையும் போது இந்த அலுமினியம் டை ஆக்சைடு உருவாகும் போது பார்த்திங்கனாக்கா அதோட பியூர் வெரைட்டி எப்படி என்ன நிறத்தில் இருக்குன்னா கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். அது வந்து கலர்லெஸ் சஃபேர், ஒயிட் சஃபேர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து வெளியிலேருந்து சேரக்கூடிய கலரிங் ஏஜென்ட்ஸ் அதாவது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸு குரோமியமாக இருக்கும் பட்சத்தில் ரூபியாக மாறும், டைட்டானியமாக இருக்கும் பட்சத்தில் ப்ளூ சஃபேராக மாறும், அயனாக இருக்கும் பட்சத்தில் எல்லோ சஃபேராக மாறும். ஸோ இந்த மாதிரி மாறக்கூடிய தன்மையுடையது. அதில் வந்து நம்ம மாணிக்கம்னு சொல்லக்கூடியது ரூபி, அதான் நேச்சுரல் கொரண்டம்னு சொல்லுவாங்க. அந்த கொரண்டம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. யூஸ் பண்ணுற மெட்டல் வந்து கோல்டில் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மோதிரவில் தான் போடணும், ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும். பேக்கில் வந்து ஃபுல் ஓப்பன் இருக்கணும். சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்க தகடு வச்சு ஊதிட்டு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அது ஆகாது. ஹோல்ஸ் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் கல் வந்து நமக்கு வந்து ஜெம்ஸ்டோன் வந்து ஸ்கின்னில் தண்ணணும்பாங்க, அது தேவையில்லை. மெட்டல் வழியாக தான் அதோட பவர் இறங்கும். அப்படிங்கிறதுனால ஃபுல் ஓப்பன் கொடுத்து மெட்டல் வந்து கோல்டாக இருக்கும் பட்சத்தில் தான் சிறப்பாக இருக்கும். என்கிட்ட நான் பணம் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னா பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். 2வது என்னென்னு கேட்டிங்கனாக்கா கேரட்டேஜ் வந்து 22, 9 and 6 ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 9 வரைக்கும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, ஹால் மார்க் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பட்ஜெட்டில் நினச்சிங்க எவ்வளோ கேரட்டேஜ் குறைச்சி செய்ய முடியுமோ தாராளமாக பண்ணிங்க. 18 கேரட்டில் பண்ணலாம், 14 கேரட்டில் கூட பண்ணலாம். பட் மெட்டல் வந்து தங்கமாக இருக்கும் பட்சத்தில் அதோடைய பவர்ஸ் நல்லா இறங்கி உங்களுக்கு நன்மையை தரும். இப்போ ஏ அப்படின்னு பெயர் வச்ச நபர்கள் வந்து ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம். அவங்களுக்கான பிரத்யேக கோயில் ஏதேனும் இருந்தால் அதை சொல்லுங்கள் சார். ஏங்கிற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னு எழுத்து கொண்டவங்க ஆரம்ப எழுத்து கொண்டவங்களுக்கு சூரியனார் கோயில்னு ஒன்று இருக்குது கும்பகோணம் பக்கத்தில். இந்த சூரியனார் கோயிலுங்கிறது 7 குதிரைகளோடு வரக்கூடிய அந்த சூரியனுடைய தன்மையை குறிக்கக்கூடிய அந்த கோயில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான சிலை வழிபாடு சிவனோ அல்லது விஷ்ணுவோ இருக்க மாட்டார். சூரியன் வந்து கிழக்க பார்த்துருப்பார், சூரியனை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருப்பார் எய்த்தாப்பில். ஸோ குருவோட பார்வை சூரியனுக்கு பூரணமாக விழுகிறதுனால சூரியனுடைய பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் அங்கே இருக்கும். அங்கே ரொம்ப விசேஷமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த வெள்ளருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வெள்ளருக்கு வந்து ஸ்தல விருட்சமாக இருக்கும். கோள்வினை தீர்த்த விநாயகர் தான் அங்கே வந்து வழிபாட்டுக்குரிய தெய்வமாக அந்த இடத்துல விநாயகராக இருந்துகிட்டு இருப்பார். ஸோ இவ்வளோ சிறப்பம்சங்கள் அங்கே இருக்குது. சூரியனுடைய கதிர்வீச்சுகள் அங்கே குவியறதுனால தான் அந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சூரிய போரை அப்போ வந்து செந்தாமரை மலர், அங்கேயே சூரியனுக்குரிய மலர் அங்கேயே விற்பாங்க. அது வாங்கி சமர்ப்பிச்சுட்டு வர்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இப்போ அவங்களுக்கான ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் ஏல பிறந்த நபர்களுக்கு அப்படின்னு என்ன பரிகாரம் கொடுக்கலாம் சார் லைஃப்பில் சக்ஸஸ் கிடைப்பதற்காக? இவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே தோன்றினவங்க. ஏல வந்துங்கிறது இயற்கை சம்மந்தப்பட்டது எல்லாமே. ஸோ இவங்களுக்கு வந்து இயற்கையான ஒரு இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு
காட்டில் விளைய ஒரு மரத்தில் வர்ற ஒரு பூவு, அந்த பூவில் வந்து ஒரு தேன். இந்த தேன் தான் இவங்களுக்கு இயற்கையான ஒரு பரிகாரமாக இருக்கும். இந்த தேனை இவங்க வந்து பால்லையோ தண்ணியிலையோ சேர்த்துக்கிட்டு வந்தாங்கனாக்கா இவங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய வியாதிங்கிறது பிபியும் ப்ளட் ப்ரெஷரும் ஹார்ட் ரிலேட்டடு ப்ளஸ் வந்து ரத்த ஓட்ட சம்மந்தப்பட்டது. 2 ப்ளட் ப்ரெஷரு இது ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த தேனை சேர்த்துட்டு வந்தாங்கனாக்கா அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் ஆக நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். இவங்களுக்கு ஒரு தேனை வந்து தானமாக கொடுக்குறது, கோயில்களில் ஏதாவது விசேஷம் நடக்குது, ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க, தேனை கொடுக்கலாம், ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படும். இப்போ 7 பிறந்தவருடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறது விழாவரையும் முழுமையாக பார்த்துங்க சார். நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பல சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.